Hi, this is Niveta. Welcome to my Sai Nivis Kitchen channel. Let me tell you a குட்டி story number 2. ஒரு காட்டில் 3 யானை வசிச்சிட்டு வருது. ஒரு அம்மா யானை, அப்பா யானை, குட்டி யானை கணேசன். அன்னைக்கு அந்த குட்டி யானை கணேசனுக்கு பிறந்த நாளாம். உடனே அம்மா அப்பாட்ட அந்த குட்டி கணேசன் என்ன கேட்டுச்சான், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஏதாவது கொடுக்கணும், எனக்கு ஏதாவது வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அப்பா யானை 2 வாழைத்தாரை பறித்து அந்த குட்டி யானை கணேசனுக்கு கொடுக்குறாராம். அந்த குட்டி கணேசனுக்கு ரொம்ப சந்தோஷமா, நம்ம ஜாலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாழைப்பழம்னா கொடுக்கலாம், வாழைப்பழம்னா யானைக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. உடனே அந்த 2 வாழைத்தாரையும் தன்னோட குட்டி தும்பிக்கையால் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு அங்கேருந்து குட்டி யானை கணேஷா அம்மா யானைக்கும் அப்பா யானைக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இந்த குட்டி கணேசன் காட்டில் நடந்து போயிட்டுருக்கிறாரு. வழியில் ஒரு நரியார் வராரு. நரி வந்து என்ன சொல்லுது, ஹே குண்டு கணேஷா, எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி அந்த நரி கேட்குது. உடனே நம்ம குட்டி கணேசன், இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் நரி, அதனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாழைப்பழம் கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படி சொல்லுது. உடனே அப்போ நரி கேட்குது, சரி சரி எனக்கும் கொஞ்சம் வாழைப்பழம் கொடு அப்படி கேட்குது. உடனே நம்ம கணேசனும், நீ என்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸா, நான் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், உனக்கெலாம் கிடையாது அப்படி சொல்லுது. உடனே நரி சொல்லுது, நான் உன்னோட 3 கிளாஸ் அதிகமாக படிக்கிறேன், எனக்கு நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மிரட்டுது. உடனே யானை யோசிக்குது, ஆமாம் ஆமாம் நரி ரொம்ப தந்திரமாக வேற, அது நம்மள்கிட்ட தந்திரம் பண்ணி வேறு ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே நம்ம அதுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப நரி சொல்லுது, எனக்கு 2 சீப்பு வாழைப்பழம் மட்டும் கொடு, மீதத்தெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே யானை, சரி இதுதான் சரியான சமயம் அப்படி சொல்லிட்டு 2 சீப்பு வாழைப்பழம் மட்டும் அந்த நரியாருக்கு கொடுத்து குடு 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 குடுன்னு வேகமாக நடந்து போயிடுது. அப்பாடா, நம்ம எப்படியோ அந்த நரிகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு இந்த யானை என்ன பண்ணுது, மெதுவாக நடந்து போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரம் போனோடனே குரங்கு குசலா வருது. குரங்கு குசலா குட்டி கணேசனோட வகுப்பில் தான் சேர்ந்து படிக்கிறாங்க. குரங்கு குசலா கணேசன்ட்ட பேசுது, என்ன கணேஷா இந்த பக்கம் போயிட்டுருக்க, இந்த பக்கம்னா நீ வரமாட்டியே அப்படின்னு கேட்க, நம்ம குட்டி கணேசன், இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. சரி சரி, அது எதுக்கு வாழைப்பழம் கொண்டு போகிற அப்படின்னு குரங்கு குசலா கேட்க, ஓ அதுவா குஷலா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதுக்கு தான் நான் வாழைப்பழம் கொண்டு போயிட்டுருக்கேன். அப்படியா, சரி சரி எனக்கு ஒரு 2 சீப்பு வாழைப்பழம் மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுது இந்த குஷலா. உடனே இந்த யானை, என்னடா ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோமே, திரும்பி வந்து இந்த குரங்கு வேற கேட்குதே, இப்படியே போனா அப்புறம் என் நண்பர்களுக்கு பத்தாதேன்னு யோசிக்குது. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 சீப் வாழைப்பழம் மட்டும் கொஞ்சம் பரிதாபத்தோட கொடுத்துட்டு நடந்து போகுது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு குட்டியான கணேசன் நடந்து போயிட்டுருக்கு. எதிரில் கரடி வராரு. கரடி வந்து இதே மாதிரி குட்டியான கணேசன்ட்ட என்ன இந்த பக்கம் கேட்க, அதே மாதிரி குட்டியானையும் எனக்கு பிறந்த நாள் என் நண்பர்கள் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, கரடி உடனே வாழ்த்து சொல்லி எனக்கு 2 சீப் வாழைப்பழம் கொடு அப்படின்னு கேட்குது. குட்டி கணேசனும் யோசிக்குது, சரி கரடிக்கு மட்டும் கொடுப்போம், அதுக்கடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சீப் வாழைப்பழத்தை மட்டும் கொடுக்குது. அப்படியே நடந்து போகுது. நடந்து போகிறப்போ மான் வருது, ஓநாய் வருது, முயல், காட்டுப்பன்னி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாழ்த்து சொல்லி சொல்லி 2 சீப் வாழைப்பழம் ஒவ்வொரு அனிமலுக்கும் கொடுத்துக்கிட்டே போகுது. கடைசியாக பார்த்தா நம்ம குட்டியான கணேசன்ட்ட ஒரு வாழைப்பழம் கூட இல்லை. குட்டி கணேசனுக்கு ரொம்ப அழுகையே வந்துருச்சு. ரொம்ப அழுதுகிட்டே வீட்டுக்கு வேகமாக வராரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கல, ஏன்னா கையில் எதுவும் இல்லை, அதனால ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்காம வீட்டுக்கு ஓடி வந்துடுறாரு. கணேசன் அழுது போகிறத பார்த்துட்டு அவங்க அம்மா யானையும் அப்பா யானையும் ரொம்ப பயந்துட்டு போயிட்டு கணேசன்ட்ட கேட்குறாங்க, என்ன கணேஷா, நல்லா சந்தோஷமாக தானே போனேன், எதுக்கு இவ்வளோ அழுகிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக கேட்குறாங்க. அப்போதான் குட்டியான கணேசன் சொல்லுது, நான் கொண்டு போன பழங்கள் எல்லாம் வழியில் ஒவ்வொருத்தவங்களும் வாங்கிட்டே போயிட்டாங்க, கடைசி என்கிட்ட ஒரு பழம் கூட இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுக்க முடியாமல் நான் திரும்பி வரேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்குது இந்த குட்டி கணேசன். உடனே அவங்க அம்மா யானை, அட கணேஷா, இதுக்கு தான் அழுகிறியா, எல்லோருக்கும் கொடுத்து உதவுவது நல்லது தானே, அதுவும் உன் பிறந்த நாளைக்கு இப்படி எல்லாருக்கும் கொடுத்து உதவினா உனக்கு புண்ணியம்தான் கிடைக்கும், கவலைப்படாத, உனக்கு வேணுங்கிற அளவுக்கு பழம் தரேன், என்னோடு வா, நான் உனக்கு இன்னும் பழம் எடுத்துறேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க அம்மா யானை.
இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப வெளியில அவ்வளோ சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி அம்மா யானை, அப்பா யானை, குட்டி யானை கணேசன் எல்லாரும் வெளியில வந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறப்போ தான் தெரியுது வெளியில நரி, கரடி, மான், குரங்கு அப்புறம் குட்டி யானை கணேசன்ட்ட பழம் வாங்கி எல்லாரும் வந்திருக்கிறாங்க. கூடவே குட்டி யானை கணேசனோட நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. கூடவே நண்பர்கள் எல்லாரும் கையில் பரிசு பொருட்கள் வச்சுருந்தாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹாப்பி பர்த்டே கணேஷா அப்படின்னு சொல்லி பரிசு பொருட்கள் எல்லாம் நம்ம குட்டி கணேசனுக்கு தர்றாங்க. கணேசனுக்கு ஒரே ஹாப்பி. உடனே அவங்க ரொம்ப பெருமையாக அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அம்மா யானை சொல்கிறாங்க கணேசனை பார்த்து, பாத்தியா கணேஷா, நம்ம ஒருவருக்கு ஒன்று தான் கொடுத்தோம், அதுவே நமக்கு பல மடங்காக வருது. பழம் கொடுத்ததுக்கு அழுதையே இப்போ உனக்கு எத்தனை பரிசு பொருட்கள் பாத்தியா, நம்ம வீட்டில் உள்ள எல்லா பழங்களையும் எடுத்து அவங்களுக்கு போய் கொடு அப்படின்னு சொன்னோடனே குட்டியான கணேசனுக்கு ரொம்ப ஹாப்பி. உடனே எல்லா பழங்களையும் எடுத்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம கணேசனோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் கொடுத்து உதவுனா நம்ம குறைஞ்சு போக மாட்டோம், நமக்கு அது இருமடங்காக தான் திரும்பி கிடைக்கும். ஸோ எல்லாரும் உதவுங்க, இருக்கிறத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.